தமிழ் பைனரி ட்ரேடர். ஸோ இன்றைக்கி 10th டிசம்பர். ஸோ இந்த வீடியோக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் கண்டினியூஸாக ஒரு 3 ட்ரேடு வந்து நான் எடுத்திருந்திருப்பேன். ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறோம்னா, இந்த ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸாக வச்ச அனலைசிஸே வச்சு நம்ம வந்து உட்காந்துருக்கக்கூடாது. ஐ மீன் அடுத்தடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் லெவல், வரக்கூடிய ஒரு மொமெண்டம், செல்லர் வந்து ஒரு மொமெண்டமாக இருக்கான். இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட், அதாவது இந்த ஒரு ஏரியான்றது ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வர செல்லர் மொமெண்டமாக இருக்கான், இங்கே பையர் லெவல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, கீழே ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா இருக்குது. டச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பையருமே மேக் ஆகிறான். ஹெல்த்தியான பையர் மேக் ஆனாலுமே அடுத்து ஒரு 2 கேண்டில் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் மேக் ஆகலாம். ஸோ இந்த செல்லர்ஸ் யார் மேக் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்தக்கூடிய செல்லர் வந்து மொமெண்டம் அண்ட் தென் ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான், நாட் இன் வீக். ஸோ அப்போ இந்த ஒரு செல்லர்ஸோடைய ப்ரெஷரை இந்த கேண்டலில் கொடுத்துருப்பான். ஏன் கொடுத்துருப்பானா, இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்த ஒரு மொமெண்டம் இந்த ஒரு கேண்டலுக்காக பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது, அவனோட ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து இந்த கேண்டில் மேக் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணுவான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்லர் வந்து மேக் பண்ணிட்டான். என்ன தான் செல்லர் மேக் ஆனாலுமே இந்த ஏரியான்றது நம்மளுக்கு ஒரு பையிங் பாயிண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பையிங் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் எடுத்து உள்ளேயே தான் க்ளோஸ் பண்ணுறான். அவனால் வந்து கீழே போக முடியல. கீழே மறுபடியும் என்ன நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு ரிஜெக்ஷன் லெவலுமாகவுமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் செல்லர் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து பையரோடைய ஃபைட் வந்து இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. எது மூலிமா கன்ஃபார்ம் ஆகுது, இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டோடைய சினாரியோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் இன்கேஸ் இப்படி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுது, பையர்ஸோடைய நியூ ஹை வந்து மேக் ஆகிறான். ஓகே, நியூ ஹை மேக் ஆகிறான். அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் எடுத்து அவன் செல்லராக சேஞ்ச் ஆனாலுமே இந்த ஒரு ரிஜெக்ஷன் லெவலில் அவனால் பிரேக் பண்ண முடியலை. நல்லா நோட் பண்ணிக்க, இந்த ஒரு செல்லர் ரிஜெக்ஷன் ஏரியாவை வந்து அவனால் வந்து பிரேக் பண்ண முடியல. பட் அவன் மேலே உள்ள பையிங் ஏரியாவை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த இடத்துல நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணேன். இதுக்கான ரீசன், இந்த இடத்துல நம்மளுக்கு நியூ ஹைஸான கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு, பயர்ஸோடைய ஃபைட்டிங் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஏரியாலேயே வந்து எல்லா செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்தாலுமே, அதாவது செல்லர்ஸ் ட்ரை பண்ணாலுமே இந்த ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை வந்து அவனால் பிரேக் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்து மார்க்கெட் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் ஒரு நிமிஷம். எஸ், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட சினாரியோ பார்த்திங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மேக் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்த ட்ரேடே பார்த்திங்கன்னா நான் ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ இதுக்கான ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் மேக் ஆகுதுன்னா என்ன ஆயிருக்குன்னா, இங்கிருந்து வந்த ஒரு பையர் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு பையர் மேக் ஆகிருக்கான்ல, இதே மாதிரியான ஒரு ஹெல்த்தி கேண்டலை இந்த கேண்டலில் கொடுத்துருக்கணும். பட் அவன் என்ன பண்ணிட்டான், இங்கிருந்து ரிஜெக்ஷன் பாயிண்ட் எடுத்து பையர் வந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு செல்லரை வந்து பிரேக் பண்ணிட்டான். அதாவது இந்த பையிங் லெவலை வந்து இந்த செல்லர் பிரேக் பண்ணிட்டான். அப்போ என்ன இருக்கணும், பையர் டபிள்யூ பேட்டர்ன் மேக் பண்ணுற மாதிரி இருந்தானா இந்த லெவலை பிரேக் பண்ணி இப்படி ஒரு கேண்டலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, லெவல்குள்ளே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு லெவல் பையிங் லெவலாக இருக்குது, ஒரு செல்லர் பிரேக் அவுட் பண்ணிட்டானா அது நம்மளுக்கு வந்து ஒரு செல்லிங் லெவலில் சேஞ்ச் ஆயிடும். கரெக்டுங்களா, அப்போது அந்த ஒரு செல்லிங் லெவலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், மார்க்கெட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான் மேக் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆனால் இந்த கேண்டலோடைய கன்ஃபர்மேஷன், இந்த கேண்டல் என்ன சொல்லுது, நம்மளுக்கு செல்லர் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ண பார்க்குறான், கீழே உள்ள நெக்ஸ்ட் பையிங் லெவல் கண்டினியூ பண்ண பார்க்குறான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டல் கொடுக்குது. ஏன் இந்த கேண்டல் கொடுக்குது, பிகாஸ் இந்த கேண்டல் இந்த ஒரு செல்லிங் லெவலை பிரேக் பண்ண முடியல, இப்படி ஒரு கேண்டல் மேக் பண்ண முடியல, லெவலுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே தான் போக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் இந்த கேண்டில் வந்து ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஆனால் ஏன் மறுபடியும் நான் இந்த கேண்டலில் கால் ஆப்ஷன் போனேன், ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த கேண்டலில் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் போனேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சினாரியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் மேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் இந்த ஒரு வீக்கான ஒரு பையஸை பார்த்தோன்னே மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி லெவல்குள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் போக பார்க்குது அப்படின்றது வந்து இந்த கேண்டல் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் போவோம். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கேன். நீங்கள் என்ன ப்ரோ குழப்பறீங்க, ஒன்று காலை ஒரு புட்டு ஒரு காலு புட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மேக் ஆகி தான் போக போகுது அப்படின்றது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல
இந்த ஒரு லெவல், அதாவது ஒரு பையிங் பாயிண்ட் செல்லரை பிரேக் பண்ணிட்டா, அதனால் இது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக மாறுது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பையர் மேக் பண்ண முடியல, லெவலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்றது தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஆனால் வந்தக்கூடிய செல்லர் இந்த கேண்டில் எப்படி வந்திருக்கணும்னா, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான செல்லராக வந்திருக்கணும். ஏன் ஸ்ட்ராங்கான செல்லராக வந்திருக்கணும்? ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம், பையரோட ஃபைட்டில் இந்த கேண்டில் நம்ம கால் ஆப்ஷன் போனதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் வரக்காக. பட் பையர்ஸ்னால அந்த ஏரியாவை பிரேக் பண்ண முடியல. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு செல்லர் இப்படி தான் போகிறான்றது. அப்போ செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து மேக் ஆகிருக்கணுமே, மேக்கே ஆகலை. மறுபடியும் என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் ஹையை, அதாவது இந்த கேண்டலோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வீக்கான ஒரு பையர், என்னதான் இது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷராக இருந்தாலும் இதை கன்சிடர் பண்ணும்போது இந்த கேண்டில் வந்து ஒரு வீக்கான ஒரு கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வீக்கான ஒரு கேண்டலாக நம்மளுக்கு கன்சிடர் ஆகுது. அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து மறுபடியும் டபிள்யூ பேட்டர்ன் தான் மேக் ஆகுது அப்படின்றது. என்ன ப்ரோ குழப்பறீங்க, ஃபஸ்ட் டபிள்யூ பேட்டர்ன் சொன்னீங்க அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஓகே இந்த இடத்துல நம்ம டபிள்யூ பேட்டர்ன் வருதுனால இந்த இடத்துல கால் ஆப்ஷன் கொடுத்தா மறுபடியும் மார்க்கெட் இதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்போ நம்ம இந்த கேண்டில் கால் ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு உட்காந்துட்டோம்னா இது வந்து ரிஃப்ரெஷ்ஷே பண்ணாமல் நம்ம ஒரே மைண்ட் செட், ஓகே டபிள்யூ பேட்டர்ன் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே உட்காந்துருவோம். நான் இந்த கேண்டலோடைய கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னே ஓகே டபிள்யூ பேட்டர்ன் ஆக போகிறதில்ல அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இந்த கேண்டலோட கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஓகே இந்த இடத்துல சுத்தமாக செல்லருமே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம், பையர் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சு. ஏன் பையர் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு நியூ ஹைஸும் வந்து அவன் மேக் பண்ணிட்டான். ஸோ இப்படி வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு செல்லிங் லெவலை கண்டுபிடிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செல்லிங் லெவல் எங்கே இருக்குது, நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் எந்த என்ட்ரி ஆனால் இங்கேருந்து வந்த பையர் இதோட மூமெண்டம் மூலிமா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லரை கீழே கூட்டிகிட்டு வந்தான். கரெக்டுங்களா? அப்போ மறுபடியும் என்ன பண்ணுற, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து, அதாவது நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவேன், பட் நான் எடுக்க நினச்சது இந்த ஏரியாவிலேருந்து. ஏன் இந்த ஏரியாவிலேருந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு நியூ ஹை மேக் பண்ணிட்டான். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு செல்லர் டவுனில் வந்து கூட்டிகிட்டு போக போகிறான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி டபிள்யூ பேட்டர்ன், இதுக்கப்புறம் இந்த பையிங்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போக போகிறான்னு நினச்சோம். ஆனால் மறுபடியும் இந்த கேண்டில் வீக்காக இருந்தனால மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இன்கேஸ் ஒரு வீக்கான ஒரு செல்லர் வந்து இந்த ஒரு லெவலை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கேண்டில் ஒரு லெவல் டச் பண்ணி இப்படி வந்து க்ளோஸ் வைக்குதுன்னா இந்த இடத்துல உள்ள கேப்பை வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப்பை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆல்ரெடி நமக்கு இந்த ஏரியாவில் என்ன தெரியுது, ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இந்த கேண்டில் இப்படி வந்து இந்த ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு லெவல் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவை ரிஜெக்ஷன் எடுத்து தான் இந்த பையர் வந்து மேக் ஆனான். அப்போது நம்ம இந்த ஏரியாவிலேருந்து ட்ரேட் எடுக்கிறதுல தப்பே இல்லை. செல்லர் கீழே வர விட்டேன், இங்கேருந்து ஒரு கால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணேன், பையர் மறுபடியும் என்ட்ரி ஆனால் நெக்ஸ்ட்டு 2 கேண்டில் போய் மேலே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே போயிட்டான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து நம்மளோட மைண்டை வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எடுத்தேன். ஸோ இதெல்லாம் நார்மலான ட்ரேட்ஸ் தான். ஸோ இந்த ட்ரேட்க்கு இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் ரிஃப்ரெஷ் எப்படி வந்து பண்ணி நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் கன்டினியூஷனாக ட்ரேட் எடுத்ததுக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.